ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க. என்னனே சாப்பாடு முன்னாடி வச்சுக்கிட்டு சாப்பிடாதீங்கன்னு சொன்னா எப்படி? சோசோ, முத்து கையில என்ன இருக்குன்னு பாத்துட்டு பேசு. ஓபன் பண்றேன். ஆமா, எல்லாரும் முதல்ல ஸ்வீட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிடுங்க. ஆமா, இன்னைக்கு என்னென்ன விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்துறியே. குடுக்கறதா நானு, வாங்குனது என் மாப்பிள்ள அன்புதான். அன்பா? மாப்பிள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்டு, நம்ம 2 பேருக்கு மட்டும் 2 லட்டு. அது என்ன உங்க 2 பேருக்கு மட்டும் 2 லட்டு? ஏன்னா நீங்க எல்லாம் வேடிக்கை தானே பாத்தீங்க. திட்டம் போட்டு கருணாகரன் வண்டிய கொளுத்துனது நாங்க தானே. ஓஹோ, அப்ப கருணாகரத்தோட பைக்க கொளுத்துனதுக்கு தான் இந்த ட்ரீட்டா? சூப்பர்னே. ஆனா சரியான வேலை பண்ணிருக்க அன்பு. நல்லா வேணும் அந்த கருணாகத்துக்கு. ஆனந்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதானே, இவ்வளவு நாள் என்னென்னமோ கொடுமை எல்லாம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஒரு உயிருக்கே யமனா வந்த மாதிரிலாம் ஆயிட்டாரு. அதுக்குதான் அந்த யமனோட வாகனத்தை நான் கொளுத்தி விட்டேன். ஐயோ, அந்த ஆள் துடிச்ச துடிப்ப பாக்கணுமே. ஐயோ என் பைக் இருக்கு, ஐயோ என் பைக் இருக்கு, ஐயோ என் பைக் முன்னாடி புறையிறது. சரி, தண்ணி குடி, தண்ணி குடி, தண்ணி குடி. டேய், போதுண்டா பேசுனது. பாவம், எல்லாரும் சாப்பிடட்டும். நீ லட்டு வச்சுட்டு வா, நான் போய் நம்ம 2 பேருக்கு பிளேட் எடுக்கிறேன். ஓகே மாப்ள. தங்கம் பாத்து. இந்தாங்கண்ணே, மத்தது எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரி முத்து. ஏண்டா மாப்ள, ஆனந்தி கிட்ட பேசுனியா? இல்ல மாப்ள, பேசணும். டேய், தனியா வீட்டுல விட்டு வந்திருக்க, அங்க துளசி வேற இருப்பால, அப்பப்ப கால் பண்ணி பேசுறா. அந்த குட்டிச்சாத்தான் காலையிலே இன்டர்வியூ கிளம்பி போயிடுச்சு. அதனாலதான் சரி, ஓகே, நானும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டேன். பக்கத்து வீட்டுல இருந்து வந்த அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு கேட்கணும். ஒருவேளை ஆனந்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாடா, இல்லைன்னா இந்நேரம் எனக்கு கால் பண்ணிருப்பாளே. அதுவும் சரிதான். சாப்பிட்டு அவளுக்கு கால் பண்றேன். சரி சரி, போட்டுக்கோ. அண்ணே, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஆனந்தி, என்னாச்சுமா? பேசுனியா அவங்க கிட்ட? என்ன சொன்னாங்க? அக்கா, நான் போலக்கா. நான் உங்க கூடயே இருக்கேன்க்கா, பாட்டி கூடயே இருக்கேன்க்கா. என்ன போக சொல்லாதீங்கக்கா. இல்லடா, நீ போக வேணாம். உன்னை யாரும் அனுப்ப மாட்டாங்க. நீ இங்கேயே உன் பாட்டி கூடவே இருக்கலாம். ஆனந்தி, என்னைய மன்னிச்சிருங்கம்மா. நீங்க பெரியவங்க, உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும். அவங்க கிட்ட போய் பேசினது பெரிய தப்புதே. இப்படிப்பட்ட சுயநலவாதிகளை நான் பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணு கூட பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல பேசுதுன்னு வச்சுக்கிட்டாலும் உங்க புள்ள பேசுறது அநியாயம். அதுக்காக அந்த பொண்ணு பேசுறது நியாயம் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி மனசுல ஈவு இறக்கம் இல்லாத அவளுக்கு தாய் இல்லாத புள்ளைய பார்த்து மனசை இறங்கலன்னா எத்தனை புள்ள பெத்துக்கிட்டாலும் அந்த பொண்ணு தாயின்னு சொல்ல தகுதி இல்லாதவதே. உங்க மருமகளும் அந்த மாதிரிதான். அதத்தாமா நானும் சொன்னேன். இந்த புள்ளைய அவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. இவனை புள்ளன்னு சொல்ல கூட அவங்களுக்கு வாயில வரல. ஏதோ சுமக்க கூடாத சுமையை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க கிட்ட விட்டா
நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி இவனை ஹாஸ்டலுக்கு தான் அனுப்புவாங்க. அந்த தப்பா மட்டும் நான் பண்ண மாட்டேம்மா. ஹாஸ்டலுக்கு இவனை நான் அனுப்பவே மாட்டேம்மா. அதுக்கு தான் தெருவுன்னு கூட பார்க்காம அப்படி சண்டை போட்டேன். நல்ல வேளை என்னைய பேச விடாம அனுப்பி விட்டிய. இல்லனா இவன் இங்கதே இருக்கிறான்னு நான் உளறி வச்சிருப்பேன். ச்சே, இப்படியும் ஜென்மங்க இந்த உலகத்துல இருக்காங்களே. என்னம்மா அப்படி பாக்குறிய? ஆனந்தி, நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. என் அனுபவத்துல நான் சொல்றேன். என்னம்மா? பெத்தவன்னு கூட பார்க்காம தெருவுல நின்னு சண்டை போட்டனே, அவன் இவனை பெத்தவன். ஆனா இப்ப அவனுக்குன்னு வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு பொண்டாட்டி. அவ வயித்துல புள்ளைன்னு பிறந்ததும் தான் பெத்த மூத்த தாரத்து புள்ளையவே வேத்து புள்ளையா நினைக்கிறான் அவன். ஆனந்தி, நாளைக்கு உனக்கும் உன் வயித்துல இருக்கிற புள்ளைக்கும் இந்த நிலைமை வராம பாத்துக்கோ. என்னம்மா சொல்றிய? இங்க பாருமா ஆனந்தி, நான் தப்பா எதுவும் சொல்லல. அன்பு நல்ல பையன்தான். என் பையனும் அதே மாதிரி நல்லவனாதாம்மா இருந்தான். அவனுக்கும் என் பேத்திக்கும் ஒரு குழந்தை உருவாகிற வரைக்கும். இன்னைக்கு அப்பா யாருன்னே தெரியாத உன் வயித்துல வளர்ற குழந்தைய தான் குழந்தைய ஏத்துக்கிற அன்பு நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாற வாய்ப்பு இருக்குமா? என் பேரனுக்காவது அப்பா அம்மா யாருன்னு தெரியும். என் பையனோட பையன்னு நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா இவனோட அம்மா வழி சொந்தத்துக்கிட்ட அனுப்பிடுவேன். ஆனா உன் குழந்தை, அதுக்கு என்ன பாசம் கிடைக்கும், என்ன மரியாதை கிடைக்கும்? நாளைக்கு உனக்கும் அன்புக்கும் ஒரு குழந்தை பிறந்தா இந்த வீட்லயோ அன்போட மனசுலயோ உன் குழந்தையோட நிலைமை என்னவா இருக்கும்? உன்னை பயமுறுத்ததுக்காக சொல்லலம்மா. இதோ உன் கண்ணு முன்னால உட்கார்ந்துருக்கானே, இவன் நிலைமைய பார்த்துதாமா நான் சொல்றேன். உஷாரா இருந்துக்கோ ஆனந்தி. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வயித்துல ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. இன்னொரு குழந்தைய நீ பெத்துக்காதம்மா. அதாம்மா உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது. பெரிய மனுஷியா இருந்துகிட்டு ஒரு குழந்தையோட நிறுத்திக்கோன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் வாழ்க்கை, உன் குழந்தையோட வாழ்க்கை எல்லாத்தையும் யோசிச்சுதாம்மா நான் சொல்றேன். என் பேரனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாதுமா. சூதனமா இருந்துக்கோமா ஆனந்தி. சஞ்சய், வா போலாம். பாட்டி, என்ன அனுப்ப மாட்டல? அனுப்ப மாட்டேன்டா உன்னை. யார் வந்து என்ன சண்டை போட்டாலும் நீ என் கூட தான்டா இருப்ப. அக்கா கிட்ட சொல்லிட்டு வா. பாய்க்கா, நான் பாட்டி கூட தான் இருக்க போறேன். அப்புறமா வரேன். தினமும் உங்களை பார்க்க வரலாமா? வரலான்டா தங்கம், நீ எப்ப வேணாலும் வா. ஆனந்தி, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கம்மா. வா சஞ்சய்.